Hi, this is Raji from AnuRB Math Solution. நம்ம இன்னைக்கு இன்டகிரேஷன் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 1 சம் பார்க்க போறோம். கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ரைட் an anti-derivative for each of the following function using the method of inspection அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் an anti-derivative. Anti-derivativeனா என்ன? இன்டெக்ரல்ல போட்டு எழுதுறது தான் நம்ம anti-derivativeன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யூஸிங் மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் அதில் யூஸ் பண்ணி ஆன்டி டிரைவேட்டிவ் இதோட ஆன்டி டிரைவேட்டிவ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது கொஸ்டின் வந்து காஸ் 2x குத்துருவாங்க. இந்த காஸ் 2x எதுலேருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பை யூஸிங் மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ நார்மலாக நமக்கு காஸ் எக்ஸோட ஃபார்முலா சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஆனால் இங்கே எப்படி வந்திருக்கு? காஸ் 2x வந்திருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி எழுதுகிறோம். அப்போ காஸ் 2x வந்தால் இதோட ஃபார்முலா எப்படி இருக்கும்னா சைன் 2x, இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கீழே 2 போடுவோம் ப்ளஸ் சின்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டி பை டிஎக்ஸ், அதாவது ஈக்குவல் டு இது ஈக்குவல் டு காஸ் 2xன்னு வரணும். இப்போ இந்த காஸ் 2x எதுலேருந்து நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது எதுலேருந்து வந்திருக்கு? இந்த சைன் 2x டிவைடட் பை 2லேருந்து தான் நமக்கு காஸ் 2x வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம சைன் 2x டிவைடட் பை 2 அப்படின்னு எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு therefore anti-derivative. Okay, therefore anti-derivative of cos 2x. இப்போ நம்ம எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்? காஸ் 2xோட ஆன்டி டெரிவேட்டிவ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நமக்கு எங்கே என்ன ஆன்சர் வந்தது? சைன் 2x டிவைடட் பை 2ன்னு வந்துதா? அதை நம்ம எப்படி எழுதணும்னா காஸ் 2x இஸ் 1/2 வெளியில் வச்சுக்கிட்டு சைன் 2x. இவ்வளோ தான் ஆன்சர் இந்த சம்முக்கு. ஓகே, அதே எக்ஸாம்பிள் 1ல செகண்ட் சம் பாருங்கள். 3x² + 4x³ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஆன்டி டெரிவேட்டிவ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னு போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? பை யூஸிங் தி மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ டி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 3x² + 4x³ இது வந்து அவங்க கொடுத்துருக்குது. ஓகேவா? ஸோ இது எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே 3 வந்திருக்குன்னா இதுக்கு முன்னாடி அங்கே க்யூப் இருந்திருக்குமா? அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும்? x³. அப்போ நடுவில் ப்ளஸ் போட்டுக்கிறோம். இங்கே மேலே பவர் வந்து 4 இருக்க போய் தானே இது அடுத்த ஸ்டெப் 4x³ வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே x⁴ அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ அவ்வளோதான். இது எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து எழுதி காட்ட போகிறோம். therefore anti-derivative of 3x² + 4x³ is x³ + x⁴. இவ்வளோதான் செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகே, இப்போ அதே எக்ஸாம்பிள் 1ல தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 1/xன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சொல்யூஷன். ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? பை யூஸிங் த மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு போட்டுக்கிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கண்டிஷன் இருக்குது. அந்த 2 கண்டிஷனையும் நான் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி 2 ஃபார்முலா இருக்குது. இந்த 2 ஃபார்முலாவிலையும் ஒன்று எக்ஸ் இருக்குது, ஒன்று -x இருக்குது. இது greater than 0க்கு, இது less than 0க்கு. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம கம்பைனிங் பண்ணாதான் அவங்க சொன்ன எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 கண்டிஷனுக்கு நம்ம ஃபார்முலா கொண்டு வர முடியும். ஓகேவா? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தோட ஆன்டி டெரிவேட்டிவ் கிடச்சிரும். இங்கே +x -x இருக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து மாடுலஸ் எக்ஸ்ன்னு நம்ம எழுதுவோம். ஓகேவா? ஸோ therefore anti-derivative of 1/x is log mod x. ஸோ அவ்வளோதான், சம் இதோட முடியுது.